ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேவில் கேமிங் ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வீடியோ தான் இது. நான் மோஸ்ட்டாக அந்த செஸ்ட்டே ஓப்பன் பண்ண மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு ஓப்பன் பண்ணுவேன். விளையாடியே ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இதில் பிஆர்சிஎஸில் கோல்டு தள்ளிட்டானுங்க. பிஆரோட நிலைமையை நீங்களே பாருங்கள். நம்மளால ஹீரோய்க்கு அடிக்க முடியுமா? அடிச்சிருக்கேன். ஹீரோய்க்கு புஷ் பண்ணும்போது தான் மைனஸ் பண்ணி விட்டானுங்க பிஆரில். எனக்கு அமௌண்ட் வாங்கிட்டேன். எனக்கு இது ஒன்று வேணும், இந்த கன்று வேணும். இந்த ரெண்டு இருந்துச்சுனாலே போதும், அவ்வளோதான். நம்மளாம் வைக்கிறப்பா. அடுத்தது வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். யாருன்னே தெரியாது. யாருக்கு யார் அதிசயம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. புஷ்பா. நான் இந்த புஷ்பா அப்டேட் யார் யாரெல்லாம் தெரியும். இதோ எமோட்டு 1 2 3 4 5 எமோட் இருக்கு. அதுலேயும் எல்லா அமௌண்ட்டுமே ஓட்டு கொடுத்தது. இது எப்படி வந்துச்சுன்னு தெரில, ஆனால் மணி இங்கே ட்ரெஸ்ஸஸில் போய் பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்குது. இவ்வளோதான். இதுவும் எவ்வளோ, இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான் இருக்குது. மேட்ச் ஃபுல்லாக பண்டிலாக இருக்கும். அதுவும் கேள் பண்டில் தான் ஃபுல்லாகவே. எனக்கு வரத்து ஃபுல்லாக அப்படி தான் வருது. நான் என்ன பண்ணேன், வரத்து ஃபுல்லாக ஐயோ அழகாக காட்டினே வரலான்னு பார்த்தேன். எனக்கு இதில் வந்து அதான் இதெல்லாம் ஈவெண்ட்டில் விட்டது தான். இல்லையே, இதில் ஏதோ மிஸ் ஆகிருக்கே. ஓகே இதில் போயிட்டு அடுத்தது பேக் ஸ்கின்னு நான் இது வைக்கலாம். ஐடியாவில் பேக் வச்சுக்கிறேன். நல்லா பர்பிள் கலரில். இதில் போயிட்டு எது வைக்கலாம். இதுலேயே பர்பிள் கலரில் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். இது நல்லாயிருக்கும். டப்பா இதில் 15 தான் இருக்கும். எல்லாமே ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது தான். எல்லாமே டவுன்லோட் கூட கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது ரெண்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணாங்க. இதோ இந்த பெட்டி இல்லை, இது ஃபுல்லாகவே நான் வர பெட்டி சாமியார் தான் எல்லாமே. ஈவெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்திருக்கு. நான் எடுத்து வர விளையாடுருக்குமே அதிசயம். பைக் ஸ்கின் 1 சரி வரல. 1 இது வச்சுக்கலாம். 2 3வது ஸ்கின் டவுன்லோட் ஆகும். இது இப்போதைக்கு டவுன்லோட் ஆகாது போலே. டவுன்லோட். இதில் வந்து இந்த ஸ்கின் 1 பச்சை கலரு டவுன்லோட் ஆகல. இந்த ஸ்கின் 1 இல்லை, எல்லாமே தெரியும். இந்த ஸ்கின்னுமே எல்லாருக்குமே தெரியும். இதில் 7 தான் இருக்கும் என்கிட்ட பேட்ச். நான் 7th ஆனிவர்சரி வச்சுக்கிறேன். நல்லாயிருக்கும். 81 மொத்த கேரக்டர் வாங்கி வச்சுருக்கேன். இதுன்னா இது எனக்கு புரியல. இல்லை தெரியக்கூடாது. அவ்வளோ ஃபுல்லாக இப்படி தான். இதெல்லாம் சாம்பி ஈவெண்ட்டில் கொடுத்தது அப்படியே வச்சுருக்கேன். நான் டேப் இதுவும் சாம்பி ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தேன். பார்த்தாலே தெரியும். இதுவுமே ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு. இதுவுமே அந்த ஈவெண்ட் அந்த பாக்ஸ் மாதிரி வந்தாது. எல்லாமே ஈவெண்ட்டில் வந்தது தான். நான் ஸ்பின் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து காலியாகவே ஆயிடுச்சு. எமோட்டு அப்புறம் பண்டில்ஸ் பர்மனெண்ட்டாக டைமிங் கூடுவானுங்க. நானே தோணும். நம்ம தேவையில்லாமல் எது ஸ்பின் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கினேன். அதான் வச்சுட்டு வரும். கன் ஸ்கின்ஸு இதுவுமே கன் ஸ்கின் தான். இதுவும் கன் ஸ்கின். இது இந்த டப்பா உங்களுக்கு தெரியும். இதுவும் உங்களுக்கே தெரியும்.
இது சப்ளை கிளிம்ஸ் எல்லாமே. அடுத்தது வேறு என்ன? ஆமாம், என்கிட்ட கன் ஸ்கின்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இதுமாரி வந்து 2 1 1 2 1. இது கன் ஸ்கின் டைமிங் இதெல்லாம் கண்டுக்காதீங்க, டைமிங் கண்டுக்காதீங்க. 1 1 1 எல்லாமே 7 டைம்ஸ் இருக்குது. 1 2 இதில் இதை கணக்காக வராது. இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது பர்மனெண்ட்டு. என் கையில் இவ்வளோ கன் ஸ்கின் பர்மனெண்ட்டில் இருக்காது. இது எல்லாமே தெரியும். ஏய் பர்மனெண்ட் இது டைமிங். இது 2 தான். டேன் நிறையா இருக்குது. சிக்க மாதிரி கட்டுவாங்க நம்மளுக்குலாம். இது இந்த கட்டணம் என்னது இது? அது பேர் நருட்டோ கொலாபரேஷன் ஈவெண்ட்டில் விட்டது. இது கிரெனேடு ஸ்கின் 5 இருக்குது. 1 வழியாக லோட் ஆகட்டும். 2 3 4வது 5வது. இன்னும் குளோவால் ஒன்று தான் இருக்குது. 7 டைம்ஸ் குளோவால். அவ்வளோ. சரி, நான் உங்களுக்காக ஒரு மேட்ச் போட போகிறேன். எனக்குலாம் ஆட தெரியாது, கவலைப்படாதீங்க. லோனு போகலாம், கரெக்டாக இருக்கும் லோனு. திருநெல்வேலியில் எது காட்டுது? ஏதோ ஒரு கன்று. இந்த கண்ணா? இந்த கன்னுக்கு ஸ்கின்னு அவ்வளோ. நான் எந்த கண்ணுமே நான் மோஸ்ட்டாக யூஸே பண்ண மாட்டேன். லோனத்துக்கு தான் காட்டினது. மிஷின் கம்ப்ளீட்டட் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஃபயர் ஆஃப் ஈகிள். லோனோல் எனக்கு தெரிஞ்சு போவாதுன்னு தான். போயிடுச்சுடா. ஆச்சரியத்தில் ஒரு அதிசயம். எப்படியோ லோனுக்குள்ளே போயிட்டேன். போடு 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 போடு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து பறக்கணும். ஏனிமே என் கண்ணில் மாட்டணும். கரெக்டாக டபுள் பேரில் டெஸ்டிகில் தெரிக்க. டெஸ்டிகிலி ஆடு வராது, டபுள் பேர்லேயும் ஆடு வராது. தலைவா ஒன் டாப் கிங்கோ எங்க? டஸ்டிகில். ஏய் நல்லா இருக்குமே. அவன் எடுக்கிறான். இது நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி வரவே மாட்டான் வெளில. எனக்கு டஸ்டிகில் வேறு ஆளை வரைக்கும் அழுத்து விடுகிறான். பவுன்ச் எமோட் மேலே போடுறோம். நம்மளுக்கு எவனா ஒரு தடிச்சுட்டு எமோட் போட்டால் எவ்வளோ காண்டாகுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆகும். நம்ம எதுக்கு எமோட் போட்டு தேவலாமா அவனை கடுப்பேற்றிக்கிட்டு கேம் ஆடக்கூடாதுன்ற அளவுக்கு நல்லா எமோட் போட மாட்டேன். இந்த ஒரு மேட்ச் இப்போ இங்கே எனக்கு ஊச்சி டமால்னு எமோட்டு லாஃப் எமோட்டு நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எமோட்டு போடக்கூடாதுலாம் இல்லை. மாட்டிக்கினானா காலி. எவ்வளோ தைரியம் தான் லாஃப் எமோட் போடுவேங்க. நீ வா ராசாய்க்கு வாப்பா. காலி இன்னைக்கு ஒருத்தங்காலி, இன்னைக்கு ஒருத்தங்காலி காலி. நான் வெளியே வரமாட்டாடே. செம்மையாக வரான்பா. ஏ க்ளோவாலு தலைவா ஓடு. க்ளோவால்குள்ளாக்க நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எமோட்டா இது எமோட்டு போடலான்னு பார்த்தேன். அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு எமோட்டு போடலாம். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு எமோட்டு போடலாம்.
இப்போ போடுறோம் எமௌண்ட். இதுக்கு 3 எமௌண்ட் டப்பு டப்புன்னு இருந்தால் அந்த எமௌண்ட் கையில் கிடையாதோ எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியது தான். ஒரு எமௌண்ட் தானே போட 3 எமௌண்ட் போடுறல கிடையாதுங்க. ஒன்ஸ் வெறி ஆகிட்டுனா எத்தனை எமௌண்ட் போடுறோமோ இல்லையா, அவன் எமௌண்ட் போட்டால் நான் எமௌண்ட் போட்டேன். உட்பாக்கரா உட்பாக்கரா போயிட்டுக்கிறா. எனக்கு உட்பாக்கரில் ஆட தெரியாதுடா. தலைவா நான் வரல, மறைஞ்சிரு. எங்கே டேமேஜ் போகுது? கரெக்டாக தான் போகுது. போடு ஃப்ளாஷு. அப்பா வாங்கினது போல் ஃப்ளாஷில். அப்பா தலையிலே அடிக்கிறா. லாஃப் எமௌண்ட்டு போடக்கூடாது. போட்டார்னா மறுபடியும் இங்கே வரக்கூடாது. நம்மளுக்கு நார்மலாகவே கேம் ஆட தெரியாது. இவர் வேறு லாக் பண்ணிக்கலாம். போ நம்மளுக்கெல்லாம் அழுத்தி பிடி போய் ஆடி. இதில் எங்கே இந்த ஒட்டா பிடிக்கிறதுலாம் வரும்? வருவானா மாட்டானா? இந்த கன்று இந்த கன்று என்ன கண்ணுன்னு தரல. புதுசாக வந்து சமாளிச்சு போட்டேன். எங்கே இல்லை அப்படின்னா கீழே தான் அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கிறாங்க. இது என்ன கண்ணு? இது இந்த கண்ணு சிரிப்பா இருக்கு. சாரி ப்ரோ, செத்துரு. ஆஹா, இப்போ எமௌண்ட் வேறு போடுவானே. ஏதோ எமௌண்ட் போட்டுருவான். எமௌண்ட் பேக் வேறு மோஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணலாம். எனக்கு வேறு இந்த கண்ணில் வேறு ஆட வராதே. சும்மா எடுத்தேன். டப்புன்னு போகணுன்னு பார்த்தா டொமால் தான் போகுது மாட்டில். இந்த வேறு பிள்ளைங்க நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஆமாம், அது இவன் ரொம்ப அடி ஊஞ்சி எனக்கு டப்புக்கு ஆமாம். இந்த கன்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன? டப் அப்படி தான் போகுது. 2 புல்லட் போகுது, 1 புல்லட்டுக்கு அவ்வளோதாடா. டபுள் பேரில் அடுக்கணும். மேகு டெசர்ட்டிக்கில் யோசிச்சிருந்தா எடுக்கலாம் மாட்டேன். வாய நீ அவனை என் பக்கத்தில் அழுத்தி முடி. ஒன் டாப்லாம் கிடையாதுங்க. வேலையை மேகு தான் எடுத்தோமா ஒரே அழுத்து. முடிச்சு விட்டாங்கோ. ஐயோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம இந்த மேட்ச்சில் தோத்துட்டோம். சரி, பாய் டேக் கேர், பாய்.